அரகர நம பார்வதீபதையே ரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண் உருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கிளை மலையானே போற்றி போற்றி. சைவத்தின் மேற்றமயம் வேறு இல்லை, அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரம் திருவாசகம் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாயும் உயிர் துணையே. சிற்றம்பலம். எல்லாம் வல்ல உமையொருபாகனாருடைய அளப்பெரும் கருணையினாலும் குருமகா சன்னிதானங்களுடைய குருவருளாலும் ஞானாசிரியர் பெருந்தகையுடைய திருவருள் குருவருளாலும் நம்முடைய திரு விசைப்பா என்ற 9ஆம் திருமுறையின் கண் திரு சேந்தனார் பெருமகனாருடைய திருவிசைப்பாவை நிறைவு செய்து நாம் இன்றைய வகுப்பிலே கருவூர் தேவருடைய திருவிசைப்பாவை துவங்க இருக்கின்றோம். எனவே இதுகாலம் நாம் 2 பண்களை நம்முடைய அறிவுக்கிணங்க நாம் சிந்தித்து வந்தோம். அதை 3 ஏறத்தாழ ஒரு 4 பதிகங்களை நாம் சிந்தித்திருக்கின்றோம். எனவே இதுகாலும் நாம் பஞ்சமப்பன் என்று நிலையிலே ஆகிரி என்ற அந்த ராகத்தை நாம் சிந்தித்து வந்த நிலையிலே இன்றைய வகுப்பிலே நாம் புறநீர்மை என்ற பன்னில் அமைய பெற்ற நம்முடைய கருவூர் தேவர் பெருமகனார் அருளி செய்த திருவிசைப்பாவை சிந்திக்க இருக்கின்றோம். இந்த திருவிசைப்பாவும் தில்லை கோயிலில் பாடல் பெற்ற பதிகமாக இருக்கக்கூடியதை காண்கின்றோம். ஆகையினாலே சிவபெருமானுக்கு சிறந்த கோயிலா வழங்கக்கூடிய இந்த தில்லை திருத்தலத்தே நம்முடைய கருவூர் தேவநாயனார் அருளி செய்திருக்கக்கூடிய காட்சியை காணுகின்றோம். இவரை ராஜராஜ சோழருடைய குலகுருநாதர் என்றும் ஒரு செய்தியை நாம் அறிகின்றோம். எனவே அவர் அருளி செய்த இந்த திருவிசைப்பா கனம்பிரி குடுமி என்று துவங்கப்படுகின்ற திருவிசைப்பா. சிற்றம்பலம். இந்த புறநீர்மை பண் நம்முடைய தேவார பதிகங்களில் அநேக பதிகங்கள் கையாளப்பட்டிருக்கின்றது. திருஞான சம்பந்த பெருமானும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இந்த திருப்பதிகங்களை கையாண்டு பாடியிருக்கக்கூடிய காட்சியை நாம் காணுகின்றோம். புறநீர்மை என்ற பண் 3ஆம் திருமுறையிலும் 7ஆம் திருமுறை இடம்பெற்றிருக்குது. அதை தொடர்ந்து இப்பொழுது 9ஆம் திருமுறையிலே கருவூர் தேவர் பெருமகனார் இந்த திருப்பதிகத்தை இந்த புறநீர்மை பண்ணில் வைத்து பாடியிருக்கின்றார். இதற்கு தற்கால ராகம் பூபாலம் என்ற ராகம். பூபாலம் விடியற்காலை பொழுதில் இசைக்க வேண்டிய ராகம். மங்கையர்க்கரசி, வடிவுடை மழுவேந்தி போன்ற திருமுறைகள் எல்லாம் இந்த பதிகங்கள் இந்த பண்ணில் அமையப்பெற்றவை என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த திருப்பதிகத்தை நாம் இந்த புறநீர்மை பண்ணிலே காண இருக்கின்றோம். நாம் இருகாலம் சிந்தித்து வந்த பஞ்சமப்பன் அது அந்த ஸ்வர குறிப்புகளை எல்லாம் நம் வகுப்பு துவக்கத்துல சொன்னோம். அதே போல இந்த புறநீர்மைக்கு ஒரு பண் இந்த ஸ்வர குறிப்புகள் உண்டு. அந்த ஸ்வரங்களை நாம் ஒருவாறு பார்த்துட்டு இந்த பதிகத்துக்குள் செல்லலாம். சரி க பத சதா பகரி சரி க பத சதா பகரி இந்த 5 சுரம் ச ரி க ப த 5 சுரம். இறங்கு வரிசையை சேர்த்துல 10 சுரம். எனவே 10 சுரமா கணக்கு வைக்க கூடாது. 5 சுரம் தான். கம்பீர நாட்டை, மோகனம் போன்றவைகள் இந்த 5 போன்ற 5 சுரங்களை உடைய ராகங்கள் தான். சரி க பத சதா பகரி ச. எனவே இந்த ராகத்தினுடைய சுரஸ்தானங்கள் இது. இந்த சங்கீதம் படித்தவர்களுக்கு தெரியும். இந்த ஒவ்வொரு வகையாக இந்த சுரங்களை சொல்லுவார்கள்.
சுத்தரிஷபம், அந்தர காந்தாரம், பஞ்சமம், சுத்த தெய்வதம் என்ற ஸ்வரங்கள் இதுல இடம்பெற்றிருக்கும். எனவே அப்படிப்பட்ட இந்த ராகத்தில் நாம் இந்த பதிகத்தை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். கணம் விரி குடுமி செம்மணி கவைனா கணம் விரி குடுமி செம்மணி கவைனா. சேர்த்து அடியேன் பாடுகின்றேன். கணம் விரி குடுமி செம்மணி கவைனா கணம் விரி குடுமி செம்மணி கவைனா கணம் விரி குடுமி செம்மணி கவைனா. முதல் வழியே தொடர்ச்சி. கரையனல் கட்செவி கரையனல் கட்செவி பகுவாய் கரையனல் கட்செவி பகுவாய் கணம் விரி குடுமி செம்மணி கவைனா கரையனல் கட்செவி பகுவாய் கரையனல் கட்செவி பகுவாய். இந்த முதல் வரியை 2 முறை அடியேன் பாடுகின்றேன். கணம் விரி குடுமி செம்மணி கவைனா கரையனல் கட்செவி பகுவாய் கணம் விரி குடுமி செம்மணி கவைனா கரையனல் கட்செவி பகுவாய் கணம் விரி குடுமி செம்மணி கவைனா கரையனல் கட்செவி பகுவாய். இது முதல் வரி. இப்ப 2வது வரி. பணம் விரி துத்தி பணம் விரி துத்தி பொறிகுள் வெள்ளையிற்று பணம் விரி துத்தி பொறிகுள் வெள்ளையிற்று பணம் விரி துத்தி பொறிகுள் வெள்ளையிற்று. இப்போ சேர்த்தி பாடுகின்றேன். இது 7 சீர் வரும் ஒவ்வொரு வரியிலும். கணம் விரி குடுமி செம்மணி கவைனா கரையனல் கட்செவி பகுவாய். இப்படி 7 சீர் வரும். 7 சீர் ஆசிரியர்ப்பா. எனவே அந்த நிலையில 7 சீர்கள் இதுல இடம்பெற்றிருப்பதனால கொஞ்சம் பெரிய பாடலா இருக்கும். இப்போ அடி இந்த 2வது வரியினுடைய முதல் பகுதி முதல் பாதிய முழுமையாக பாடுகின்றேன். பணம் விரி துத்தி பொறிகுள் வெள்ளையிற்று பணம் விரி துத்தி பொறிகுள் வெள்ளையிற்று பாம்பணி பரமர்தம் கோயில் பணம் விரி துத்தி பொறிகுள் வெள்ளையிற்று பாம்பணி பரமர்தம் கோயில்
இரண்டாவது வரியை இணைத்து 2 முறையாக பாடுகின்றேன். பணம் விரி துத்தி பொறிகுள் வெள்ளியிற்று பாம்பணி பரமர்தம் கோயில். பணம் விரி துத்தி பொறிகுள் வெள்ளியிற்று பாம்பணி பரமர்தம் கோயில். பணம் விரி துத்தி பொறிகுள் வெள்ளியிற்று பாம்பணி பரமர்தம் கோயில். இப்ப முதல் வரியும் 2வது வரியும் இணைத்து ஒரு 2 முறையாக அடியில் பாடுறேன். கணம் விரி குடுமி செம்மணி கபைனா கரைய நல்க செவி பகுவாய். கணம் விரி குடுமி செம்மணி கபைனா கரைய நல்க செவி பகுவாய். பணம் விரி துத்தி பொறிகுள் வெள்ளியிற்று பாம்பணி பரமர்தம் கோயில். பணம் விரி தூத்தி பொறிகுள் வெள்ளியிற்று பாம்பணி பரமர்தம் கோயில். 3வது வரி முதல் வரி போலவே 3வது வரி. மனம் விரித்தருதே மாம்போடில் மனம் விரித்தருதே மனம் விரித்தருதே மாம்பொழில் முழுப்பில். தேமாம்பொழில் என்பதுதான் வரும். சீர் உங்களுக்கு மனம் மனம் விரி என்பது ஒரு சீராகவும் தருதே என்பது ஒரு சீராகவும் மாம்பொழில் இன்னொரு சீராகவும் இருப்பதனால அந்த 2வது கடைசி எழுத்து தேமாம்பொழில் அப்படின்னு தான் பொருள் வரணும். ஆனா அப்படி தேமாம்பொழில் என்று பாடுனவே என்றால் கொஞ்சம் தாளத்திடரா இருக்கும். ஆகையினால அந்த சீரில் இருப்பது போலவே பாடலாம். சந்த பாடல் ஆகையினால அந்த சீரில் இருப்பது போலவே பாடிக்கலாம். மனம் விரித்தருதே மாம்பொழில் முழுப்பில் மனம் விரித்தருதே மாம்பொழில் முழுப்பில் மழைதவள் வளர் இளம் கமுகம். மழைதவள் வளர் இளம் கமுகம். மனம் விரித்தருதே மாம்பொழில் முழுப்பில் மனம் விரித்தருதே மாம்பொழில் முழுப்பில் மழைதவள் வளர் இளம் கமுகம். மழைதவள் வளர் இளம் கமுகம். முதல் வரி பாடணும் இல்லைங்களா? கரைய நல்க செவி பகுவாய். அதே போலத்தான் மழைதவள் வளர் இளம் கமுகம். மனம் விரித்தருதே மாம்பொழில் முழுப்பில் மழைதவள் வளர் இளம் கமுகம். மனம் விரித்தருதே மாம்பொழில் முழுப்பில் மழைத மனம் விரித்தருதே மாம்பொழில் முழுப்பில் மழைதவள் வளர் இளம் கமுகம். 3வது வரி. இப்பொழுது 4வது வரி.
தீனர் நீரை அரும்பும் பெரும் பற்ற புலியூவும் தீனர் நீரை அரும்பும் பெரும் பற்ற புலியூவும் திருவளர் திருச்சிற்றம்பலமே திருவளர் திருச்சிற்றம்பலமே திணர் நீரை அரும்பும் பெரும்பற்ற புலியும் திருவளர் திருச்சிற்றம்பலமே திருவளர் திருச்சிற்றம்பலமே திணர் நீரை அரும்பும் பெரும்பற்ற புலியூர் திணர் நீரை அரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே திருவளர் திருச்சிற்றம்பலமே. நான்காவது வரியை 2 முறையாக இணைத்து பாடுவோம். திணர் நீரை அரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே திருவளர் திணர் நீரை அரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே. இப்பொழுது 3வது வரியும் 4வது வரியும் இணைத்து ஒரு 2 முறையாக. மனம் விரித்தருதே மாம்பொழில் மொழுப்பில் மழைதவள் வளரிடம் கமுகம் மனம் விரித்தருதே மாம்பொழில் மழுப்பில் மழைதவள் வளரிடம் கமுகம் திணர் நீரை அரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே திணர் நீரை அரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே. இப்பொழுது இந்த பாடல் முழுவதும் ஒரு வரையும் 2 முறையாக எல்லாரும் இணைந்தே பாடலாம். கணம் விரி குடுமி செம்மணி கவைனா கரைய நல்க செவி பகுவாய் கணம் விரி குடுமி செம்மணி கவைனா கரைய நல்க செவி பகுவாய் பணம் விரி துத்தி பொறிகொள் வெள்ளையிற்று பாம்பணி பரமர்தம் கோயில் பணம் விரி துத்தி பொறிகொள் வெள்ளையிற்று பாம்பணி பரமர்தம் கோயில் மனம் விரித்தருதே மாம்பொழில் மொழுப்பில் மழைதவள் வளரிடம் அமுகம் மனம் விரித்தருதே மாம்பொழில் மொழுப்பில் மழைதவள் வளரிடம் கமுகம் திணர் நிறை அரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே திணர் நிறை அரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே திருவளர் திருச்சிற்றம்பலமே திருவளர் திருச்சிற்றம்பலமே. சிற்றம்பலம். பெரியவர்களே, இந்த பாடல் எளிமையான பண்தான், கடினமான பண்ணல்ல, மனன முறையில் தான் நாம் இன்று சிந்தித்திருக்கின்றோம். பாடுகின்ற முறை என்பது வேறு. அது நம்ம இந்த பதிகம் நிறைவாகும் பொழுது அது எவ்வாறுன்னு ஒரு தடவை பாடி பார்க்கலாம். இதுல விருத்தமாக பாடுவது எப்படி என்பதையும் பார்க்கலாம். இந்த பாடலில் நம்முடைய கருவூர் தேவர் எப்பொழுதும் போல வழக்கமாக முதல் 2 வரிகளில் அருளாளர் பெருமக்கள்
எப்பொழுதுமே சிவபெருமானுடைய அந்த திருமேனி சிறப்பை வருணித்து பிற்பாடு அவர்கள் எந்த திருத்தலத்தில் குடிகொண்டிருப்பவர்கள் அந்த தலம் எப்படிப்பட்ட தலம் என்பது இயற்கை குறிப்புகளை எல்லாம் அப்படி சுவைபட பாடுவது என்பது நம்முடைய மரபு. எனவே அவ்வாறே இங்கு காண பாடுகின்றார். இந்த முதல் 2 வரியில் அவர் என்ன குறிப்பிடுகின்றார் என்றால், சிவபெருமான் அணிந்திருக்கக்கூடிய பாம்பு நாகம் அந்த அரவத்தை குறிப்பிடுகின்றார். அந்த அரவம் துண்டுப்பட்ட 2 நாக்குகளை உடைய அரவம், சினம் மிகுந்த அந்த பவடத்தை ஒத்த கண்களை உடையது, விடத்தை உடையது. அப்படிப்பட்ட அரவத்தை அப்படி அணிகலனாக அணிந்திருக்கக்கூடிய பெருமான் அவன் எங்கு இருக்கின்றார் அப்படின்னா, நல்ல மாமரங்களுடைய நறுமணம் பரவுகின்ற சோலைகள், அதாவது தேமா கனி என்று அதை காட்டுகின்றார். தேமா புளிமா என்றெல்லாம் யாப்பிலக்கணத்துல படிப்போம். அது மாதிரி இந்த தேமா மொழி. எனவே அப்படி மாமர சோலைகள் மிகுந்திருக்கக்கூடிய இந்த வெயில் காலகட்டத்தில் அந்த பூக்கள் எல்லாம் பூத்து வரும். அப்போ மாமரத்திலிருந்து அந்த மாமரத்தினுடைய நறுமணம், இந்த மா சுவை என்பது அப்படி காற்றில் வீசப்படுகின்ற இயற்கை வளத்தை உடைய தில்லை. எனவே அப்படிப்பட்ட தில்லை அதோடு மட்டுமல்லாமல் நல்ல வளமையாக இளம் கமுகு மரங்கள், பாக்கு மரங்கள் அப்படி குலைகளோடு அப்படி பூத்து குலுங்கிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் மிகுந்திருக்கக்கூடிய பெரும்பற்ற புலியூர். இந்த திருத்தலத்திற்கு பெரும்பற்ற புலியூர் என்று பெயர். நம்ம வகுப்பு முன்னமே சிந்தித்தோம். உலகப்பற்றை நீக்கிய மாமுனிவர்கள் பெரும் பற்றுக்கோடாக இந்த தில்லைக்கூத்த பெருமான் மேல் பற்று கொண்டு அங்கு செல்வதால் அந்த ஊருக்கு பெரும்பற்ற புலியூர் இந்த நாமம். புலியூர் என்பது புலிக்கால் மாமுனிவர் பூசித்த தலம். வியாக்கிரவாதர் புலிக்காலும் புலி நகமும் புலி கண்ணும் இரவு நேரத்திலும் சிவபூசை செய்வதற்காக அதை பெற்றார் என்பது புராண செய்தி. எனவே அப்படிப்பட்ட பெரும்பற்ற புலியூர், அந்த பெரும்பற்ற புலியூரில் இருக்கக்கூடிய அந்த திருச்சிற்றம்பலம்ங்கிற இடம், அதாவது பெருமான் நடனமாடுகின்ற அந்த இடம் அம்பலம், சிவஞானம் வளரக்கூடிய இடம். சிவஞானத்தை பெற வேண்டும் என்றால் அந்த தில்லைக்கூத்த பெருமானை பெறுதல் வேண்டும். எனவேதான் சிவஞானம் பெறும். சிவஞானம் பெற்றவருக்குத்தான் தில்லைக்கூத்த பெருமானும் பெறப்படுவார். அதுவும் நம்ம எண்ணிக்கொள்ளணும். எனவே சிவஞானம் வேறு, தில்லைக்கூத்த பெருமான் வேறு அல்ல, இரண்டுமே ஒரு பொருள் தான். இப்ப சிவஞானம் இருந்தா தில்லைக்கூத்தன் அடையலாம், தில்லைக்கூத்தன் அடைவதற்கு சிவஞானம் வேண்டும் என்று அப்படி பொருள் கொள்ளலாம். எனவே அது திருவளர் திருச்சிற்றம்பலம். திருவளர் என்பது சிவஞானத்தை குறிப்பிடப்படுவது. எனவே நமக்கு அந்த முடிந்த முடிவுங்கிற அந்த சிவஞானம்ங்கிறது முத்தி பேரு, இறைவனோடு ஒன்று சுத்தாத்வித முத்தி என்று நம்ம சித்தாந்தத்துல படிப்போம். அப்படி இறைவனோடு ஒன்று கலத்தல். எனவே இந்த முதல் பாடலை சொல்லுகின்றார். 2வது பாடல், வரும் பிறவி பௌவனி நீந்தும் ஏழையர்க்கென்னுடன் பிறந்த. முதல் பாடல் மாதிரியேதான், எந்த வேறுபாடும் கிடையாது, ஒன்று போலவேதான், ஒரு எளிமையாவே படிக்கலாம். வரும் பிறவி பௌவனி நீந்தும் ஏழையர்க்கென்னுடன் பிறந்த. ஏழையர்க்கென்னுடன் பிறந்த. முதல் வரி 2 முறையாக பாடுகின்றேன். தானன தனன தன தன தான தன 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 தான. இதுதான் அந்த சந்தம். 2வது வரி மேல போறது. அது 2வது வரி பார்க்கும்போது நம்ம மீண்டும் பாடி காட்டுறேன். இப்ப முதல் வரி 2 முறையாக பாடுகின்றேன். வரும் பிறவி பௌவனி நீந்தும் ஏழையர்க்கென்னுடன் பிறந்த. வரும் பிறவி பௌவனி நீந்தும் ஏழையர்க்கென்னுடன் பிறந்த. இப்போ 2வது வரி, ஐவரும் பகையே யார் துணை எழுதால். ஐவரும் பகையே
யார் துணை என்றால் அஞ்சல் என்றருள், அஞ்சல் என்றருள் செய்வான் கோயில், அஞ்சல் என்றருள் செய்வான் கோயில், அஞ்சல் என்றருள் செய்வான் கோயில். ஐவரும் பகையே யார் துணை என்றால் அஞ்சல் என்றருள் செய்வான் கோயில், ஐவரும் பகையே யார் துணை என்றால் அஞ்சல் என்றருள் செய்வான் கோயில், ஐவரும் பகையே யார் துணை என்றால் அஞ்சல் என்றருள் செய்வான் கோயில். இப்போ முதல் 2 வரி இணைத்து ஒரு வரி 2 முறையாக. இவ்வரும் பிறவி பௌவனி நீந்தும் ஏழையர்க்கென்னுடன் பிறந்த, இவ்வரும் பிறவி பௌவனி நீந்தும் ஏழையர்க்கென்னுடன் பிறந்த, ஐவரும் பகையே யார் துணை என்றால் அஞ்சல் என்றருள் செய்வான் கோயில், ஐவரும் பகையே யார் துணை என்றால் அஞ்சல் என்றருள் செய்வான் கோயில். மூணாவது வரி. கைவரும் பழனும் குழைத்த செஞ்சாலி, கைவரும் பழனும் குழைத்த செஞ்சாலி, கடைசியர்களை தரு நீளம், கடைசியர்களை தரு நீளம், கைவரும் பழனம் குழைத்த செஞ்சாலி, கடைசியர்களை தரு நீளம், கடைசியர்களை தரு நீளம். மூன்றாவது வரி 2 முறையாக அடியை நினைத்து பாடுகின்றேன். கை வரும் பழனம் உடைத்த செஞ்சாலி, கடைசியர்களை தரு நீளம், கை வரும் பழனம் குழைத்த செஞ்சாலி, கடைசியர்களை தரு நீளம், கை வரும் பழனம் குழைத்த செஞ்சாலி, கடைசியர்களை தரு நீளம், கை வரும் பழனம் குழைத்த செஞ்சாலி, கடைசியர்களை தரு நீளம். இப்பொழுது 4வது வரி. செய்வரம் பரும்பும் பெரும்பற்ற புலியூர், செய்வரம் பரும்பும் பெரும்பற்ற புலியூர், திருவளர் திருச்சிற்றம்பலமே, திருவளர் திருச்சிற்றம்பலமே, செய்வரம் பரும்பும் பெரும்பற்ற புலியூர், திருவளர் திருச்சிற்றம்பலமே. 4வது வரி இணைத்து 2 முறையாக பாடுகின்றேன். செய்வரம் பரும்பும் திரு பெரும்பற்ற புலியூர்,
திருவளர் திருச்சிற்றம்பலமே. செய்வரம் வரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே. செய்வரம் வரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே. இப்பொழுது மூன்றாவது வரையும் நான்காவது வரையும் இரண்டு முறையாக. கை வரும் பழனம் குழைத்த செஞ்சாலி கடைசியர்களை தரு நீளம். கை வரும் பழனம் குழைத்த செஞ்சாலி கடைசியர்களை தரு நீளம். செய்வரம் வரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே. செய்வரம் வரும்பும் கரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே. நான்கு வரியும் ஓரொரு இரண்டு முறையாக. இந்த பண் நமக்குள் நல்லா பயிற்சியாக வேண்டுமே என்றால் நாம் பலகாலம் இந்த பண்ணை பாடி பார்த்தால்தான், கேட்டால் மட்டும்தான் இந்த பண்ணோடு நாம் அப்படி பயிற்சி செய்ய இயலும். இதற்கு முன்னால் இருந்த பண் என்பது வேறு, இப்பொழுது பாடுகின்ற பண் என்பது வேறு. ஆகையினால ஆரம்பத்துல இதை பாடும் பொழுது பழைய பண்ணினுடைய சாயல் வரலாம். காரணம், நம்ம அதைத்தான் முதல்ல படிச்சிருக்கோம். எந்த இதை முதல்ல கத்துக்கிட்டோமோ அது தாக்கம் இருக்கும். அது மாதிரி அந்த பஞ்சமப்பனுடைய தாக்கம் வராதபடி இரண்டு பாடலுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை புரிந்து பலமுறையும் கேட்கணும். பலமுறையும் கேட்டாதான் இந்த பாடலுக்கும் அந்த பாடலுக்கும் என்ன வேறுபாடு இருந்தது என்பதை நம்மளால அறிந்து கொள்ள இயலும். ஆகையினால இப்ப இந்த பாடலை முழுமையாக ஒருவரை இரண்டு முறையாக. சம்பளம் யோவரும் பிறவி பௌவனி நீந்தும் ஏழையர்க்கெல்லுடன் பிறந்த. யோவரும் பிறவி பௌவனி நீந்தும் ஏழையர்க்கெல்லுடன் பிறந்த. ஐவரும் பகையே யார் துணை என்றார் அஞ்சல் என்றருள் செய்வான் கோயில். ஐவரும் பகையே யார் துணை என்றார் அஞ்சல் என்றருள் செய்வான் கோயில். கைவரும் பழனம் உழைத்த செஞ்சாலி கடைசியர்களை தரு நீளம். கைவரும் பழனம் உழைத்த செஞ்சாலி கடைசியர்களை தரு நீளம். செய்வரம் வரும்பும் பெரும்பற்ற புலியுள் திருவளர் திருச்சிற்றம்பலமே. செய்வரம் வரும்பும் பெரும்பற்ற புலியுள் திருவளர் திருச்சிற்றம்பலமே. இப்ப இந்த இரண்டாவது பாடலில் நம்முடைய கரூர் தேவர் பெருமகனார் ஒரு செய்தியை ஒப்பிட்டு காட்டுகின்றார். என்ன என்றால், இவ்வரும் பிறவி பௌவ நீர் நீந்தும் ஏழையர்க்கு என்னுடன் பிறந்த ஐவரும் பகை. எனவே இந்த பிறவி அடைவதற்கு அரிய பிறவி. மானுட ஆக்கையை சொல்லிட்டார். முதல்ல என்ன நமக்கு செய்யகோள் தரார் அப்படின்னா, இந்த பிறவி எந்த பிறவி? மானுட யோனிக்குள்ள வரக்கூடிய பிறவி அரிது. எனவே இது கடினம், மீண்டும் இந்த மாதிரிலாம் வர இயலாது. பலருக்கு அப்படி நினைப்பு இருக்கலாம், அது தவறானது. இந்த உடம்பை விட்டு விட்டோமே என்றால் மீண்டும் இந்த இந்த இது போன்ற மானுட ஆக்கை என்பது கிடைத்திருக்கிற ஒண்ணு. ரெண்டாவது என்ன சொல்றாரு? அப்படி கிடைத்தாலும் இந்த உலகம் பிறவிங்கிற பெருங்கடலில் நீந்துவதற்கு இந்த என்னோடு ஏழையருக்கு என்னோடு பிறந்திருக்கக்கூடிய இந்த 5 பொறிகளும் என்ன செய்கின்றதுன்னா பகையாக நிற்கின்றது. அந்த 5 பொறிங்கிறது 5 புலன்: கண், ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், உணர்வு என்று நம்ம அதை பார்க்கிறோம். 5 புலன்கள். இத நம்முடைய ஞான சாத்திர நூல்ல ஆன்ம தத்துவம் 24, அதுல பூதங்கள் 5, அப்புறம் பஞ்சேந்திரியம், ஞானேந்திரியம், தன்மாத்திரைகள், அதுக்கப்புறம் அந்தகரணம் என்றெல்லாம் பிரிக்கும் பொழுது ஞானேந்திரியம், கண்மேந்திரியம் என்று பெயர்.
பொறிகள் என்பது ஞானேந்திரியம், புலன்கள் கண்மேந்திரியம். இந்த கண்ணால உலகத்தையும் காணலாம், சிவத்தையும் காணலாம். அது மாதிரி ஒவ்வொரு புலன்களின் வாயிலாக உலகத்தை அனுபவிக்கலாம், சிவத்தை அனுபவிக்கலாம். இது ஆன்மாவுடைய பக்குவத்துடன் அதனுடைய வினை பயன் அதை பொறுத்துத்தான் நிற்கும். ஆகையினால அப்படி என்னோடு பிறந்திருக்கக்கூடிய இந்த 5 புலன்களும் எனக்கு பகையாக நிற்கின்றது. எனவே யார் துணை என்றால் பகையே யார் துணை என்றால், எனவே அப்படிப்பட்ட எனக்கு யார் துணை என்று வினவினோமே என்றால் அவன் யாரு தெரியுமா? அஞ்சல் என்று அருள் செய்யக்கூடியவனாக நிற்பவன். அவன் விற்றிருக்கக்கூடிய திருத்தலம் கோயில் என்றே பெயரை உடையது என்பதையெல்லாம் வருவித்துக் கொண்டு அடுத்து சொல்றார். ஏன்னா முதல் 2 வரியில பெருமான காட்டி அடுத்து வருகின்ற 2 வரிகளில் தில்லையினுடைய இயற்கை வளத்தை சொல்லி தில்லை என்று காட்டுறார். கை வரும் பழனம் குழைத்த செஞ்சாலி, கடைசியர் கடைதரு நீளம், செய்வரம் வரும்பும் பெருமற்ற புரியும். கடைசியர் இவங்கெல்லாம் யாருன்னா மல்லர் மல்லத்தியர், உழவு தொழிலை செய்கின்ற பெண்கள் கடைசியர்கள். வெங்கு விளை என்ற திருப்பதிகத்துல அந்த கடைசியர்கள்ங்கிற சொல்ல ஞானசம்பந்த பெருமான் கையாண்டிருப்பார். இந்த கடைசியர்கள் தங்களுடைய கைகளால் நட்டு வைத்த அந்த நெல்லானது இப்படி முதிர்ந்து வந்திருக்கின்றது. இந்த செஞ்சால் இந்த வயல் வரம்புகள்ல அப்படி நட்டு வைத்திருக்கக்கூடிய நிலையிலே அந்த செஞ்சாலி போல நல்லா உயர்ந்த அந்த வளர்ச்சியாக அந்த நெல் விளைய வேண்டிய இடத்திலே, அந்த வரம்புகளிலே, அந்த வயல்வெளிகளிலே நீலமலர், நீலோர் பல மலர், நீலோர் பவள மலர் என்று நீலோர் பல மலர் என்று சொல்லப்படுகின்ற நீலவண்ண பூ, அந்த பூக்கள் எல்லாம் மிகுந்து வளர்ந்திருக்கின்றது. அந்த மலர்களை எல்லாம் அப்படி களைந்து அந்த மலர்களை எல்லாம் அந்த வரம்புகளின் மேல் அப்படி போட்டிருக்கக்கூடிய அந்த காட்சி தில்லையில் எங்கும் காணப்படும். அப்படிப்பட்ட தில்லை இருக்கக்கூடிய திரு சிற்றம்பலம் என்ற ஞான நடனத்தை, சிவஞானத்தை காட்டுபவராக அந்த திருச்சிற்றம்பலம் கோயில் திருத்தலத்திலே வீற்றிருக்கின்றார் இறைவன் என்று காட்டுகின்றார். இதுல என்ன ஒரு குறிப்பு அப்படின்னா, இத ஆழ்ந்து விளக்கமாக பார்க்கலாம். ஆனா நமக்கு அதுக்கு நேரம் கிடையாது என்பதனால தக்க ஆசிரியரிடத்தை இதை அனுபவித்துக்கலாம். ஒவ்வொரு பாடலிலும் வருகின்ற முதல் குறிப்பும் அதே பாடலில் வருகின்ற 2வது குறிப்பும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடியது. இங்கு 5 புலன்கள் என்னை தடுத்து உன்னை அடைய விடாது செய்கின்றது. இந்த கடைசியர்கள் பிடுங்கி வீசக்கூடிய நீலோர் பல மலர் போல் உன்னுடைய புலன்களையும் உன்னுடைய திசை வண்ணம் நிற்குமாறு அருள் புரிதல் வேண்டும் என்கின்ற உட்குறிப்பு இங்கு காணலாம். இது மாதிரி ஒவ்வொரு பாடலுக்கும் உண்டு. அந்த தக்காசத்தை நம்ம அறிந்துக்கலாம். இப்ப 3வது பாடல். தாயினெறிறங்கும் தலைவவோ என்றும் தாயினெறிறங்கும் தலைவவோ என்றும் தமியனின் துணைவவோ என்றும் தமியனின் துணைவவோ என்றும் தாயினேர் இறங்கும் தலைவவோ என்றும் தமியனின் துணைவவோ என்றும் தாயினேர் இறங்கும் தலைவவோ என்றும் தமியனின் துணைவவோ என்றும் தாயினேர் இறங்கும் தலைவவோ என்றும் தமியனின் துணைவவோ என்றும். 2வது வரி. நாயினில் இருந்து புலம்பினால் இறங்கி நாயினிலிருந்து புலம்பினால் இறங்கி நலம் புரி பரமர்தம் கோயில்
நலம் புரி பரமர்தம் கோயில் நாயினேன் இருந்து புலம்பினால் இறங்கி நலம் புரி பரமர்தம் கோயில் நாயினேன் இருந்து புலம்பினால் இறங்கி நலம் புரி பரமர்தம் கோயில் நாயினேன் இருந்து புலம்பினால் இறங்கி நலம் புரி பரமர்தம் கோயில். இப்ப முதல் இரண்டு வரி ஒரு வரி இரண்டு முறையாக. தாயினேன் இறங்கும் தலைவவோ என்றும் தமியனின் துணைவவோ என்றும் தாயினேன் இறங்கும் தலைவவோ என்றும் தமியனின் துணைவவோ என்றும் நாயினேன் இருந்து புலம்பினால் இறங்கி நலம்புரி பரமர்தம் கோயில் நாயினேன் இருந்து புலம்பினால் இறங்கி நலம்புரி பரமர்தம் கோயில். இப்ப மூன்றாவது வரி. வாயில் நேர் அரும்பும் மணிமுறு கலர வாயில் நேர் அரும்பும் மணிமுறு கலர வளரிளம் சோலை மாந்தளிர் வளரிளம் சோலை மாந்தளிர் வாயில் நேர் அரும்பும் மணிமுறு கலர வளரிளம் சோலை மாந்தளிர் வாயில் நிறரும்பும் மணிமுறு கலர வளரிளம் சோலை மாந்தளிர் வளரிளம் சோலை மாந்தளிர் வாயில் நிறரும்பும் மணிமுறு கலர வளரிளம் சோலை மாந்தளிர் வாயில் நீர் அரும்பு மணிமுறு கலர வளரிளம் சோலை மாந்தளிர். நான்காவது வரி. தீயினிர் அரும்பும் பெரும்பற்ற புலியூர் தீயினிர் அரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே தீயினிர் அரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே தீயினிர் அரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே தீயினிர் அரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே. மூன்றாவது வரி நான்காவது இணைத்து ஒரு வரி இரண்டு முறையாக. வாயில் நிறரும்பு மணிமுறு கலர வளரிளம் சோலை மாந்தளிர் வாயில் நேர் அரும்பு மணிமுறு கலர வளரிளம் சோலை மாந்தளிர் தீயினர் அரும்பும் பெரும்பற்ற புலியூர்
திருவளர் திருச்சிற்றம்பலமே. தீயினர் அரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே. இப்பொழுது பாடல் முழுவதும் ஒரு வரி 2 முறையாக. தாயினர் இறங்கும் தலைவவோ என்றும் தமியனின் துணைவவோ என்றும். தாயினர் இறங்கும் தலைவவோ என்றும் தமியனின் துணைவவோ என்றும். நாயினேன் இருந்து புலம்பினால் இறங்கி நலம்புரி பரமர்தம் கோயில். நாயினேன் இருந்து புலம்பினால் இறங்கி நலம்புரி பரமர்தம் கோயில். வாயில் நேர் அரும்பும் மணிமுறு கலர வளரிடம் சோலை மாந்தளிர் செல்வாயில் நேர் அரும்பு மணிமுறு கலர வளரிடம் சோலை மாந்தளிர் செல். தீயினர் அரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே. தீயினர் அரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே. பொழுது இந்த பாடலிலே ஓலமிடுகின்ற குறிப்பை காட்டுகின்றார். ஓங்காரம், இந்த ஓங்கிறது ஓங்காரம், முறையீடு தருகின்ற குறிப்பு சொல்றார். தாய் நீர் இறங்கும் தலைவோ என்றும். தாய்க்கு சமமாக இறங்குகின்ற தலைவனாகிய பெருமானே ஓ ஓ என்பது அப்படி முறையிடுகின்ற குறிப்பு என்று சொல்லி அடுத்து சொல்ல தமியனேன் துணைவோ. எவ்வித ஆதரவும் இல்லாத எனக்கு துணைவனாக இருக்கக்கூடிய பெருமான். இறைவனை தவிர எல்லா துணைகளும் மண்ணோடு மண்ணில் இருக்கும் பொழுதே சென்று விடும். இறைவன் ஒருவன் தான் எல்லா நிலைகளிலும் உயிருக்கு உயிராக இருக்கக்கூடியவன். எனவே அப்படி தமியனேன் இருந்து புலம்பினால் இறங்கி இவ்வாறெல்லாம் நான் நாயாகிய நான் அப்படி உன்னை நோக்கி இப்படிலாம் வாயில் வருகின்றதையெல்லாம் சொல்லி புலம்புனா எனக்கு நலம் புரியக்கூடிய பெருமானி. அப்படிப்பட்ட அந்த பெருமான் இருக்கிற இடம் எது தெரியுமா என்று சொல்லி நமக்கு தில்லை மேல வேட்கை எழும்படியாக இந்த பதிகத்தை பாடுகின்றார். தில்லை திருத்தலத்தை எவ்வளவு முறை தரிசனம் செஞ்சாலும் இந்த காட்சி போதாத காட்சி. எனவேதான் தில்லையின் மேல் நமக்கு கேட்பவர்களுக்கு அந்த வேட்கை ஏற்படுதல் வேண்டும் என்பதற்காக அப்படி பாரு நமக்கு அழகாக பாடுகின்றார். எனவே அப்படிப்பட்ட நலம் புரிவதையே தொழிலாக உடைய பெருமான் பரமன் அவன் வீற்றிருக்கக்கூடிய கோயில் என்று சொல்லி அது எப்படிப்பட்டது என்றால் சிவந்த இதழ்களை உடைய பெண்களுடைய இதழ் சிவந்திருக்கும் அது மாதிரி. அப்புறம் அழகிய முருக்கம் பூ போல மலர்ந்திருக்கக்கூடிய அப்படி சோலைகள் மிகுந்திருக்கக்கூடியதாகவும் மாவினுடைய தளிர்கள் நீங்க மாந்தளிர் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அது அது வரும்பொழுது சிவந்துதான் வரும். அப்புறம் தான் பச்சை நிறத்துக்கு மாறும். சிவந்து பச்சை நிறம். கொழுந்து இலைகள் எதுவாயினும் சரி, வேப்ப உளுந்துலாம் பார்த்தோம்னா ஒரு அரச மரத்து இலை வரும்போது அது ஒரு மாதிரி சிவந்த நிலையில வரும். மாமரத்துல மிகுதியாவே பார்க்கலாம் அப்படி சிவந்து அப்புறம் பச்சை நிறத்துக்கு மாறும். எனவே அப்படிப்பட்ட அந்த சிவந்து இருக்கக்கூடிய வளரிளம் சோலை மாந்தளிர். இந்த மாந்தளிர்ங்கிறது இந்த மாமரத்தினுடைய தளிர், முளைத்து வருகின்ற தளிர். அது எப்படி இருக்கு அப்படின்னா செந்தியின் நேர் அரும்புகின்ற பெரும்பற்ற புலியூர். சிவந்திருக்கக்கூடிய நெருப்புக்கு நிகராக இருக்கக்கூடிய அந்த சோலைகள் மிகுந்திருக்கக்கூடிய தலம். நெருப்பையே இங்கு ஊமிக்கிறார் அப்படின்னா நாளும் அக்னி வளர்த்து கரும காரியங்கள் செய்கின்ற கருமம் அப்படின்னா நல்வினை, உலக நலன் கருதி உலக சேமம் கருதி செய்கின்ற அந்த கச்சாங்கி எரியோம்பி கலியை வாராமே செற்றாருங்கிற அந்த பதிக குறிப்பை இங்க வைத்து பார்க்கணும். அப்படிப்பட்ட நாளும் நித்தியாக்னி என்று சொல்லப்படுகின்ற அந்த வேள்வியினை நடத்தக்கூடிய அந்த தில்லை திருச்சிற்றம்பலம். அப்படிப்பட்ட சிவஞானம் வளரும் விதமாக இருக்கக்கூடிய பெருமாள் நடனமாடுகின்ற அந்த அம்பலம் பொன்னம்பலம் என்று சொல்லி நமக்கு இதை காட்டி நிறுத்துகின்றார். ஆகையினால நாம் இந்த வகுப்பில் இதோட நாம நிறுத்தி கொண்டு அடுத்த வார வகுப்பில் இந்த
மூன்று பாடல்களையும் மீண்டும் நாம் நினைவுபடுத்தி 4வது பாடலுக்குள் செல்லலாம் என்று சொல்லி இந்த வகுப்பை நாம் இதோடு நிறைவு செய்கிறோம். சம்பலம். வான்முகில் விழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிழாதுயிர்கள் வாழ்க நான்மறையரங்கள் ஓங்க நற்றம வேள்வி மல்க மென்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மென்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். தில்லையுத்த பிரான் திருவடிகள் பற்றி பற்றி